பெரிய பின்னடைவு தான். இபிஎஸ் கிட்ட தான் சசிகலாவுக்கு ஆட்கள்லாம் அப்படியே இருந்தாங்க, அவர்கிட்ட தான் மெஜாரிட்டி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள சதி பண்ணி ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு கட்சி அபகரிக்க பார்த்தார். கிராப்பர் கேபி முனுசாமி போன்றவங்களெல்லாம் பயன்படுத்தி 2 ஜாதி அந்த கட்சியை அபகரிக்க முயற்சி பண்ணிச்சு. கிராப்பர் கட்சியால் பலனளிக்காத ஜாதிகள் எல்லாம் ஸ்டாலின் பக்கமும் சீமான் பக்கமும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் அதைத்தான் காட்டிச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் அதைத்தான் காட்டிச்சு. முத எம்ஜிஆருக்கு ஆட்சியை கொடுத்த புதுச்சேரியில் 4வது இடம். ஸோ எடப்பாடி தலைமையால் ரெட்டலையே பலகீனப்பட்டு போச்சு, ரெட்டலையே தன் மெரிட்டை அளந்து போச்சு. விக்கிரவாண்டி பாய்காட்டும் ஈரோடு கிழக்கு பாய்காட்டும் அதிமுகவில் ரெட்டலையால் பலன் இல்லாத சமூகங்களை எடப்பாடியை விட்டு வெளியேற்றும். அதில் 15% கீழே ரெட்டலை இருந்தாலும் பெறுவார் 2026 எடப்பாடி பழனிசாமி. விஜய் தமிழக அளவில் 2026 தேர்தல் கமிஷன் புள்ளிவரப்படி 4% வாக்கு எடுக்கலாம். கடுமையா உழைச்சாருன்னா 5% போகும். இதுதான் விஜய்க்கு நாங்க கொடுக்கிற ரேட்டிங். அது கற்பனைங்க, அது காகித புலிங்க. நான் 4-5க்கு மேல இல்லைங்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி நாடார் சொல்றது கரெக்டா, பிரசாந்த் குச்சர் பாண்டே சொல்றது கரெக்டாங்கிறத இது பெரியார் மண்ணில் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்த முறை பார்த்துக்கலாம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம், தலையிடலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க, அந்த தடையை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நீக்கியிருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது, இந்த சமயத்தில் இளைய விஷயத்தை முடக்குனா எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லிக்கக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் ஆணையமே விசாரிக்கலாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பெரிய பின்னடைவு தான். ரெட்டலைய இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா சேர்ந்து பெறும்போது இபிஎஸ் கிட்ட தான் சசிகலாவுக்கு ஆட்கள்லாம் அப்படியே இருந்தாங்க, அவர்கிட்ட தான் மெஜாரிட்டி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள சதி பண்ணி ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு கட்சி அபகரிக்க பார்த்தார். கிராப்பர் ஒரு கேபி முனுசாமி போன்றவங்களெல்லாம் பயன்படுத்தி 2 ஜாதி அந்த கட்சியை அபகரிக்க முயற்சி பண்ணிச்சு. கிராப்பர் அபகரிக்க முயற்சி. அதில் பன்னீர்செல்வம் விடமாட்டேன்னு அவர் ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், புகழேந்தி விடமாட்டேன்னு ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், ரவீந்திரநாத்குமார் விடமாட்டேன்னு ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், கேசி பழனிசாமி தன்னுடைய இதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், சூரியமூர்த்தி, ராம்குமார் ஆயித்தன் பலரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை இதை விசாரிக்கிறதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ தேர்தல் ஆணையத்தில் பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த கட்சி அடிப்படை விதிப்படி இந்த கட்சி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலை. இந்த சைத துரைசாமி அவர் தான் அந்த கான்ஸ்டியூஷன்லாம் வச்சுருக்கிறாரு, தெளிவாக அந்த இதை சொல்லுவார். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அதிமுக இது. அதில் இவர் பல தகுதி திட்டங்களை பண்ணி பல இடைச்சல்களை உருவாக்கி இவர் மட்டுமே பொதுச் செயலாளராக போட்டியிட முடியும், இவர் மட்டுமே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க முடியுங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் அதெல்லாம் விசாரிக்க போகுது. இது இவருக்கு பெரிய நெருக்கடி தான். அதே வேளையில் சட்டம் அவருக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கோ அவ்வளோ வாய்ப்பையும் அவரும் ஃபைட் பண்ணுவார். அவரும் ஃபைட்டர் தான். அவரை நான் ஜஸ்ட் லைக் தட் பேச மாட்டேன், கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னவன் நான் தான் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் நான் தான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவர் ஃபைட் பண்ணுவார். ஆனால் அவரோட நடவடிக்கைகளால் அது 2 ஜாதி கட்சியாகி அந்த கட்சியால் பலனளிக்காத ஜாதிகளெல்லாம் ஸ்டாலின் பக்கமும் சீமான் பக்கமும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் அதைத்தான் காட்டிச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் அதைத்தான் காட்டிச்சு. என்றாலும் இந்த பலகீனமான கட்சியிலையும் இந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாங்கிறது அவருக்கு பெருத்த அடியை கொடுக்கும். ஏற்கனவே அவர் பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் ரெட்டலையும் மீறி பலகீனப்பட்டுட்டார். எங்கள் ரெட்டையில் நாகர்கோவிலில் 4% ஓட்டு, ரெட்டையில் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டு, ரெட்டையில் திருநெல்வேலி 8% ஓட்டு, நாடார் ஏரியாவில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை டெபாசிட் இழக்க செய்வோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னே சொல்லி தான் அந்த சவால் விட்டு தான் ஐயாவுக்கு அந்த பதிலடியை நாங்கள் கொடுத்தோம். அடுத்தபடியாக ரெட்டையில் பன்னீர்செல்வம் என்ன ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்துட்டு, பன்னீர்செல்வம் தான் அதிமுக அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தினகரன் என்ன தேனியில் டெபாசிட் இழந்துட்டு, தென் சென்னையில் 3வது இடம், மத்திய சென்னையில் 3வது இடம், திருநெல்வேலியில் மதுரையில் 3வது இடம், கோயம்புத்தூரில் 3வது இடம், நீலகிரியில் 3வது இடம். இப்படி எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ரெட்டையிலேயே பலகீனப்பட்டு போச்சு. உலகங்கோட்டில் 4வது இடம், கன்னியாகுமரியில் 4வது இடம், முத எம்ஜிஆருக்கு ஆட்சியை கொடுத்த புதுச்சேரியில் 4வது இடம். ஸோ எடப்பாடி தலைமையால் ரெட்டையிலேயே பலகீனப்பட்டு போச்சு, ரெட்டையிலேயே தன் மெரிட்டை இழந்து போச்சு. ரெட்டையிலேயே இல்லைன்னா எடப்பாடி எந்த அளவுக்கு நிற்க போகிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடவுள் அருள் நமக்கு இருக்குது, உண்மையும் நேர்மையும் நம்மகிட்ட இருக்குது, நியாயம் நம்மகிட்ட இருந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். அந்த வகையில் ரெட்டையிலேயே மேட்டர் நமக்கு கிடையாது. 15% எடப்பாடி பழனிசாமியை நிறுத்தணுங்கிறது 2026 என்னுடைய
டார்கெட் சபதம் எடுங்க, டார்கெட் எடுங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லாமல் ஆக்கணுங்கிறதுல என்னோட முயற்சிகள் இருக்குது. அதை நான் தொடருவேன். இதை நான் வெளிப்படையாக சொல்லி தான் என்னோட முயற்சியை தொடர்றேன். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரும் நிமிர்ந்து நின்று தனக்குள்ள எல்லா இதுகளையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போராளியாக, ஒரு ஃபைட்டராக தான் அவர் நிற்பார். கிடைச்சதை விடமாட்டார், கிடைச்சதை விட்டுட்டு போகக்கூடியவரும் இல்லை. ஹி வில் ஃபைட் இட் அவுட். அவர் போர் புரிவார். இதை அவரும் சவாலை எதிர்கொள்வார் தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்படுது என்னன்னா, கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் இது போன்ற கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி போனார்னா அவருக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா கழகக்குரல் எழுப்பவங்க எல்லாருமே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க தான், அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஃபைட் பண்ணுவாருங்க தான் நான் சொன்னேன். அவரும் ஃபைட் பண்ணுவார், முடிவு எப்படி வரும்னு பார்க்குறேன். நான் ரெட்டையிலே பெருசாக நினைக்கல. ரெட்டையில் சமூக நீதி சூறையாடக்கூடிய இலை, அது சமூக நீதி சூறையாடக்கூடிய இலைங்கிறத அரசியல் கட்சிகள் அந்த ரெட்டையிலையில் பலனளிக்காத சமூகங்களை தன்வசப்படுத்துவாங்க. அது எடப்பாடிக்கு பெரிய பலகீனத்தை கொடுக்கும். அரசியல் கட்சிகள் ரெட்டையிலையில் பலனளிக்காத சமூகங்களை தன்வசப்படுத்துவாங்க. அது எடப்பாடிக்கு பெரிய பலகீனத்தை கொடுக்கும். அந்த 20% 15 கண்டிப்பாக போயிடுவார். வித்தவுட் 2 லீவ்ஸ் அவர் 15 போயிடுவார். காரணம், விக்ரவாண்டி அவர் விட்டது தப்பு. விக்ரவாண்டி அவர் ராமதாஸுக்கு பயந்து கோட்டை விட்டுட்டு ஓடினதில், களத்தை விட்டு ஓடினதில் அங்கே உள்ள நான் வன்னியர்கள் எல்லாமே எடப்பாடி நிற்க மாட்டாருங்கிற லெவலில் ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துட்டாங்க. சிறிய அளவு ஆதரவு சீமானை கொடுக்குறாங்க, களத்தில் நின்னாரியான்னு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அவர் களத்தை விட்டு ஓடினதில் நான் வெள்ளாள கொண்டரெல்லாம் ஸ்டாலினுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக சீமானும் எடப்பாடி மாதிரி களத்தை விட்டு ஓடலையா, துணிச்சலா நின்னாயா, இவன் தாயா சுத்த வீரன்னாது சீமானுக்கு அடுத்தபடி ஆதரவு கொடுக்காங்க. இந்த 2 விக்கிரவாண்டி பாய்க்காட்டும் ஈரோடு கிழக்கு பாய்க்காட்டும் அதிமுகவில் ரெட்டலையால் பலன் இல்லாத சமூகங்களை எடப்பாடியை விட்டு வெளியேற்றும். அதில் 15% கீழே ரெட்டலை இருந்தாலும் போயிடுவார் 2026 எடப்பாடி பழனிசாமி. ரெட்டைலை மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்குமே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. இப்போ அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு போர்க்கொடி தூக்குறாரு. அவருடைய தலைமை பிடிக்காமலே அவர் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவருடைய பிடிவாத குணம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கோட்டை விட்டுட்டாங்க. சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வேலுமணிலாம் ஒரு பெரிய ஆர்கனைசர், மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசரில் ஒருத்தர் தான். அவர் தென் மாவட்டத்தில் தளவாய் சுந்தரம் எங்கள் ஊருக்காரரு, இவங்கெல்லாம் ஒற்றை தலைமை ஆக்குறேன் எடப்பாடின்னு சொல்லிட்டு தங்கள் வெயிட்டை விட்டுட்டாங்க. பன்னீர்செல்வம் இருந்தால் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும், ரெட்டை தலைமையாக இருக்கும். அப்போ தளவாய் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருப்பார். அதில் தப்படைச்சிட்டாரு தளவாய் எடப்பாடி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி இவரை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆயிட்டு. அப்போ இதே நிலைமை தான் சிபி சண்முகம் இருக்கிறார், கேபி முனுசாமி இருக்கிறார், செம்மலை இருக்கிறாரு, வேலுமணி இருக்கிறாரு. அப்போ ரெட்டலை என்கிட்ட இருக்குது, கட்சி என்கிட்ட இருக்குது, நான் தான் ரெட்டலைக்கு செக்ரட்டரி, என்கிட்ட வாங்கிட்டு போங்க அல்லது எப்படியும் போங்கிற ஒரு அதிகாரத்தை எடப்பாடிக்கு கொடுத்தவங்களே இப்போ சிரமப்படுறாங்க. ஸோ இவங்க கருத்தெல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்டதுன்னா அது என்ன விளைவு எடப்பாடி கொடுக்க போகுங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு கூட்டணிக்கான ஒரு அழுத்தமாக இதை பார்க்கலாமா? பாஜகவுடைய நெருக்கடியை அதனால தான் இது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்தில்? இல்லை, அது சில பேர் விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா கூட்டணி எடப்பாடி 330 சீட்டு வரும், 3வது முறையும் மோடி வரும்னு சொல்லியும் கூட்டணி எப்படி போச்சு? அண்ணாமலை அது எப்படி அந்த கூட்டணி தவிர்க்க முடிஞ்சது? எருமா அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடியின் அழிவில் தான் பாஜக அங்கே எழும்ப முடியும், அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக வர முடியும். ஸோ எடப்பாடியை எல்லாம் நம்ம கூட்டணி அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி எதனால முடிஞ்சு போச்சு? 5% சீட்டு கேட்டாங்க. பன்னீர்செல்வம் தயாரினாப்பில் 2% தான் சீட்டு தர முடியும்னு உள்ளாட்சி தேர்தலில் சொன்னார். சேலத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். அண்ணாமலை கடைசி நிமிஷத்தில் அமித்ஷாவோட ஆலோசனைப்படி தனிச்சு கேண்டிடேட்டாக போட்டு 5% ஓட்டை எடுத்தார். 3வது வருவார் அண்ணாமலைன்னு சொன்னேன். சீமான் அமைப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். இது பார்த்துக்கலாம் யார் வேணாலும். 3வது வந்தார். அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் என்ன நடந்தது? 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார். இவர் 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போது அவர் ஸ்டெடியாக தான் நின்னார். நான் 10% ஓட்டு எடுத்துருவேன், சேர்ந்தா தோற்று போகும்னு சொன்னார் அண்ணாமலை. சரி, தோற்று போகும்னா 12 சீட்டாக தந்து தோக்கட்டுன்னாங்க. கடைசியில் ஒரு 10% ஓட்டு மேலே எடுத்து காட்டிட்டார் அண்ணாமலை. இப்போ என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி 20% வாக்கில் இருக்கிறாரு. 100-90 தான் பங்கீடு. அப்படி இருக்கும்போது பிடி பாஜக தலைமையில் இருக்குது. இப்போ எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிக்கிட்டு 26 களத்தை போகிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருந்தால் இன்னைக்கு 3வது முறை இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஏமாளிகளாக அவங்க கிடையாது. ஸோ நீங்கள்
கூட்டணிக்கான நெருக்கடிங்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தப்பான சொத்தைவாதம். அதுக்கெல்லாம் பாஜக இல்லை. தாங்கள் வளர பார்க்குறாங்க, பல ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க. ஏன் ராஜ்நாத் சிங் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டு கலைஞர் நிலையிடத்துக்கு அண்ணாமலையும் வர சொன்னது என்ன? அதிமுக கூட்டணிக்குள்ள நெருக்கடியா? என்னங்க லாஜிக் வேண்டாமா? பாஜக அப்படியெல்லாம் நினைக்கல. அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 2026 தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்களில் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு தானே இன்னமும் அதிமுக காரங்க சொல்கிறாங்க. 2024 அப்படி தான் சொன்னாப்புல. நான் ஒருத்தன் தான் சொன்னேன். சவுக்கு சங்கர் சொன்னாரா? புளிச்சட்டை மாறன் போன்ற சகோதரர்களும் இதை கேட்டுக்கணும். நான் 24 என்ன சொன்னேன்? 90% நான் சொன்னது நடந்திருக்கு. பொறாமையில் புளிச்சட்டை மாறன் போன்ற சகோதரர்கள் புழுங்கக்கூடாது. சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் எடுத்து பாருங்க. 1% பலமுள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு ஆணித்தனமாக 2024 சொன்னேன். கடைசியாக வேற யாருமே வழி இல்லாமல் 0.5% வாக்கெடுத்த தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. முபாரக்குக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு. பலன் நிரூபிக்காதவர். கிருஷ்ணசாமி ஏற்கனவே பலன் நிறுத்தவர். அவருக்கும் முபாரக்குக்கும் ரெட்டையில சீட்டு கொடுத்தாரு. தேமுதிகவுக்கு அவங்க தனிச்சின்னத்தில் 5 சீட்டு கொடுத்தாரு. அப்போ நாம சொன்னதான் அன்னைக்கு சரியாச்சு. இன்னைக்கு எடப்பாடி கூட யாரு கூட்டணிக்கு போறா? பலன் நிரூபிக்காத விஜய் தரப்பு தான் கூட்டணிக்கு போனோம். பலன் நிரூபிக்காதவரை வச்சு கையில் இல்லாத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஜானகி சிவாஜி சப்போர்ட் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லாமல் நீ ஒன்னால் நீ கட்ட என்னால் நீ கட்டன்னு விஜயும் அதோட அரசியலும் அழிஞ்சு சினிமாவும் அடிபட்டு போவார். அந்த தப்பை விஜய் செய்வாரான்னு தெரியல. ஸோ பலன் நிரூபிக்காதங்கிற கேட்டகரியில் விஜய் வச்சிடுறேன். மற்றபடி பலன் நிரூபித்த பாமகவோட கூட்டணி போனோம்னா அவங்க எடப்பாடிக்கும் என்டிஏக்கு இடையில பேரம் பேசுவாங்க. தேமுதிக அவங்களும் எடப்பாடிக்கும் என்டிஏக்கு இடையில பேரம் பேசுவாங்க. ஸோ எடப்பாடி கூட மெகா கூட்டணி எல்லாம் 2024 எப்படி அவர் அமைக்க முடியாமல் போச்சோ அதே நிலைமையில தான் எப்பயும் இருக்கிறாரு. பலன் நிரூபித்த கட்சிகள் என்டிஏக்கும் எடப்பாடிக்கு இடையில பேரம் பேசுவாங்க. என்டிஏல இருக்கக்கூடிய பாமகவும் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தேமுதிகவும் இதுதான் நடக்கும். அதிமுக பாஜக கூட்டணி வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? வரலாம். 50-50 117 ஸ்ட்ராங் ஸ்ட்ரீட்டை கேட்பாங்க. என்டிஏக்கு 117, ஏடிஎம்கேக்கு 117 கேட்பாங்க. அப்படி தான் வரும். சும்மா லாபம் இல்லாமல் தம்பி லட்சுமணன் சொல்கிற மாதிரியெல்லாம் அதிமுக ஒன்றுபடுத்துறதுக்கும் அதுவா பாஜகவுக்கு வேலை அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. 2029 மக்களவை பற்றி தாங்க மோடி சிந்திப்பார். மக்களவை பற்றி தாங்க சிந்திப்பார். சட்டமன்றத்தில் சாத்தியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன். இந்த எங்கள் ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டு கலைஞர் இடத்துக்கு அண்ணாமலையை வந்து நின்றுங்கன்னு சொன்னது எதுக்கு? அவங்க லாபத்துக்கு தாங்க அரசியல் பண்ணுவாங்க. அதிமுகவை சேர்த்து வச்சு என்னத்துக்கு? சிதறடிச்சு ஒன்றும் இல்லாமல் அதிமுக பண்ணாதான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும். நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா காங்கிரஸுக்கு நாளைக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். அதுக்காக மோடி அரசியல் பண்ணுறாரு. சும்மா இங்க ஆசைக்கு சசிகலாவை மோடி தலைவராக்கிற போறாரு. சசிகலாவை இது பண்ண எத்தனை பேர் கூவுனாங்க. நான் தான் கரெக்டாக சொன்னேன். புளிச்சட்ட மரம் இதையும் புரிஞ்சுடுங்கய்யா. அதுவும் 3 பிராமணர்களை மீறி ஒரு சுத்த வீரனா நம்ம கருத்தை அதில் வெளிப்பட்டுதுயா. சும்மா நீங்க உங்க கண்ணு மூடிட்டு முட்டாள்தனமா விஷயங்களை பார்க்காதீங்க. புளிச்சட்ட மாறேன். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சாணக்கிய தன்மை இருக்குது. அதனால தான் கட்சியை தன் வசப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ இவங்க கட்சியிலேருந்து வெளியே போனவங்க சொல்கிறதெல்லாம் நடக்காது. அவர் இன்னும் ஒரு வலிமையாக கட்சியை கொண்டு வருவார்னு தானே சொல்கிறாங்க. அவரை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவர் பெரிய ஆள் தான். நடராஜனை மிகப்பெரிய ஆளாக மதிச்சதுனால தான் மோடி அவருக்கு ஒய்ஃபை கிராக் டவுன் பண்ணி மோடிக்கு அது ஒரு சேஃப் கார்டாச்சு. அல்லது நடராஜன் யூபியில் கன்ஷிராமையும் முலாயம் சிங்கும் சேர்த்து வச்சவர். அவங்க மட்டும் அதிகாரம் கொடுத்தோன்னா இன்டர்நேஷ்னல் அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க ஸ்ரீலங்காவில் தொண்டைமான்கள்லாம் இப்போ பவர்ஃபுல்லாக இருந்து சசிகலாவை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அரசியல் பண்ணியிருப்பாங்க. மோடிக்கு பெரிய நெருக்கடியை 24 கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நாங்கள் குறி வச்சு அடிப்போன்னு சொல்லி அடித்தோம் மோடி சார்பா. அதே மாதிரி எடப்பாடியும் பலமானவர் தான். இவர் பலப்பட்டா காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். இவர் பலப்பட்டா காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். அதை தடுக்க முடியாது. ஒட்டுணி காங்கிரஸை வளர்த்து விடுறதுக்கா மோடி இங்கே அரசியல் பண்ணுறாரு. 2026 உறுதியாக தாவேகா ஆட்சி அமைக்கும் சொல்லி விஜய் அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு. சமீபத்தில் இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தாவேகா தலைவர் விஜய் சந்திச்சிருக்கிறார். அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான குஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமியோட சந்தித்து தாவேகாவுக்கு தமிழகத்தில் 15 to 20% வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? கடுமையாக விஜய் தமிழக அளவில் 2026 தேர்தல் கமிஷன் புள்ளிவரப்படி 4% வாக்கு எடுக்கலாம். கடுமையாக உழைச்சாருன்னா 5% போகும். இதுதான் விஜய்க்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங். இது எது உண்மைங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு, தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் முடிவாகும்.
பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்கிறது சரியா இல்லை ரவீந்திரன் துரைசாமி நாடார் சொல்கிறது சரியாங்கிறது 2026 தேர்தல் முடிவு இல்லை எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும்ல அப்போ தான் தெரியும். இப்போ விஜய் 0% இருக்கார், பல நிரூபிக்காதவராக இருக்கிறார். இப்போ 47% திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு பலமான அணியோடு இருக்கிறாரு. அவரை முன்னிறுத்தி வெற்றி பெற்ற அணி, அந்த அணி 45% வாக்குக்கு குறையாது. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 23% வாக்குள்ள ஒரு அணியில் இருக்கிறாரு. என்டிஏ 18% இருக்கிறாப்புல. சீமான் பாராளுமன்ற தேர்தலிலே 8.2% இருக்கிறாப்புல. இதுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொன்னக்கூடிய ரிசல்ட். எலெக்ஷன் கமிஷனர் கிடையாது பிரசாந்த் கிஷோர். எலெக்ஷன் கமிஷனர் 2026 ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் முடிஞ்சதும் தங்கள் முடிவை அறிவிப்பாங்க. அப்போ விஜய்க்கு 4 to 5% வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தாண்டி விஜய்க்கு வாக்கு கிடைக்காது. அதுதான் நிஜம், இது கற்பனை. எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறான்னு பார்க்குறீங்க? 15 to 20% கற்பனையாக சொல்கிறாரு. அது இமேஜினரி, காகித புலி விஜய், அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் விஜய். இப்போ நீங்கள் களம் எப்படி அமைதுன்னே தெரியாது. சப்போஸ் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வைங்க. சீமான் இன்னைக்கு அதுக்கு போகலை. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரு. ஒரு வேளையில் நிதிஷ்குமார் மாயாவதி மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வைங்க. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகும். அப்போ 3 மணி ஆச்சுன்னா அப்போ விஜய்க்கு யார் ஓட்டு போடுவோம், என்ன நிலைமையில இருப்பார்? இல்லை, கடந்த தேர்தல்களில் திமுகவுக்காக வேலை பார்த்தவர் தான் அந்த பிரசாந்த் கிஷோர். அந்த கள ஆய்வுகள், கள விவரங்களை தெரிஞ்சவர் தான் இன்றைக்கு விஜய்க்கு 15 to 20% ஆதரவு இருக்கு. விஜய் என்ன, அது கற்பனைங்க, அது காகித புலிங்க. நான் 4 to 5 மேலே இல்லைங்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி நாடார் சொல்றது கரெக்டா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்றது கரெக்டாங்கிறத இது பெரியார் மண்ணில் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்த முறை பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போ சசிகலா அம்மையார் மாதிரி, தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜயும் 0% தான் இருக்கிறாரு. இப்போ பலத்தோடு இருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட பலத்தோடு இருக்கிறது ஸ்டாலின், எடப்பாடி, என்டிஏ அண்ணாமலை, நாம் தமிழர் சீமா 4 பேரும் தான். விஜய் 0% தான் இருக்காரு. விஜய்க்கு பெர்சன்டேஜ் என்னன்னு 26 தெரியும் எலெக்ஷன் முடிவில். அது 4-5 தாண்டாது நான் சொல்கிறேன். பாண்டே அதை சொல்கிறார், அவ்வளோதான். ரிசல்ட்டில் தான் அதை பார்க்க முடியும். இதை தாண்டி விஜயை சிஎம்மா அக்செப்ட் பண்ணி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. விஜய் சிஎம்மா அக்செப்ட் பண்ணி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அது இல்லை, அதில் உறுதியாக இருக்கிறாங்களே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுக தாவேகா கூட்டணி தான் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க. விஜய் உறுதியாக சொல்கிறாரு, விஜயை தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வரவங்க கூட தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அது அவர் சொல்கிறது அவர் உரிமை. 1% ஓட்டு எடுத்தவர் கூட பல நிரூபிக்காத விஜயை சிஎம் கேண்டிடேட்டா ஏற்று வரமாட்டாங்க. அது ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு, சொதப்பி வச்சுட்டாரு. விஜயை காலி பண்ணிட்டீங்கன்னு இவர் உங்கள் அமைப்பு இல்லை, கேண்டிடேட் இல்லை, இமேஜ் இல்லை, சீமான் இமேஜ் எங்கேயோ ஹீரோ இமேஜில் போயிட்டு நீங்கள் சொதப்பி காலி பண்ணி வச்சுட்டீங்க. விஜயை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி விஜயை கஜோல் பண்ணி நீங்கள் டெமிகார்டு, நீங்கள் கல்ட் ஃபிகர்னு விஜய்கிட்ட விஜயை ப்ரொமோட் பண்ணி சுத்தமாக காலி பண்ணி வச்சுட்டீங்கன்னு பிரசாந்த் கிஷோர் பாண்டே திட்டிட்டு போயிருக்கிறாரு. இந்த 15%ங்கிறது அவர் சொல்லலை, சும்மா இழுத்து அவங்கவுங்க மோசடித்தனமாக பரப்பி விடுறது தான். அதில் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நான் கட்சி ஆரம்பித்து இடைத்தேர்தலில் துணிச்சலாக நின்னேன். எனக்கு 25% ஓட்டு கிடச்சிருக்கு, 20 கிடச்சிருக்கு, ஆவரேஜாக ஒரு 10% வாக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாட்டு நின்னது போனது தப்பு. விக்கிரவாண்டியில் ராமதாஸுக்கு போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு போடுனது தப்பு. இது உங்களை கோழைத்தனமான லீடராக காட்டிட்டு அங்கே போலரைசேஷன் ஆகிட்டு அங்கே வன்னியர்கள் ராமதாஸ் பின்னாடியும் வன்னியர் அல்லாதவர்கள் ஸ்டாலின் பின்னாடியும் போலரைசேஷன் ஆகிட்டாங்க. இனிமேல் இதுதான் 26 பிரதிபலிக்கும். ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது கரெக்டுன்னு அவர் என்னோட வியூவை என்டால்ஸ் பண்ணுற மாதிரி விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தெரியும், விஜய்க்கு உண்மை என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நிற்காதுன்னு தப்பு. சீமான் நின்று பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, திமுக வேணா திமுக அடிச்சு. இப்போ உங்கள்கிட்ட இஷ்யூவும் இல்லை, அமைப்பும் இல்லை, கேண்டிடேட்டும் இல்லை, உங்கள் லீடர்ஷிப் இமேஜும் இல்லை, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. ஜான் ஆரோக்கியசாமி விஜயை கவுத்துட்டாரு என்பதில் செட்டிலேட் பண்ணுறதுக்கு பெரிய சிரமம்னு சொல்லிட்டு போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். 234 அவர் கேண்டிடேட் போட்டார்னா 4 to 5% ஓட்டு வருவார். சப்போஸ் 5 முனை போட்டியில், சப்போஸ் களம் 3 முனை ஆயிட்டுன்னா அவர் பவன் கல்யாண் மாதிரி யாருக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான் விஜய்க்கு. அந்த அளவுக்கு விஜயோட பாப்புலாரிட்டியையும் அரசியலையும் ஜான் ஆரோக்கியசாமி காலி பண்ணிட்டாருங்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் விஜய்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இது வேற யாருக்கும் தெரியாது. நான் சொன்னது விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தெரியும், நான் சொன்னது உண்மைங்கிறது விஜய்க்கு தெரியும். கட்சியை தொடர்ச்சியாக பலப்படுத்திக்கிட்டே வராரு. நேற்று கூட பல்வேறு அணிகளை உருவாக்கி அந்த ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு அணிகளும் தனித்தனியாக உருவாக்கியிருக்கிறாரு.
பிரசாந்த் கிஷோர், ஆது அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் அவர் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி எப்படி அவர் 4% சுருங்குவார்னு பார்க்குறீங்க? 26 ரிசல்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக சுருங்குவார். தேர்தல் களம் இப்போ 4 முனை போட்டி இருக்குதுல்ல, விஜய் தவிர்த்து அது 3 முனை ஆயிட்டாருன்னா விஜய்க்கு ரோலே இல்லை, அவுட்டு, களத்தில் ஒன்று அவுட், நாக் அவுட். மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லக்கூடியது நடந்துட்டுன்னா விஜய் நாக் அவுட். அதுக்கப்புறம் அவருக்கு ரோலே இல்லை. இதுவரை யாரும் இல்லைல்ல, உங்களுக்கு தெரியுது இல்லையா? யாராவது இருக்காங்களா? பெரிய மாநாடு காட்டினார், பெரிய கூட்டத்தை, எதிர்பார்த்ததோட பெரிய கூட்டத்தை காட்டிட்டாரு. யாராவது போயிருக்காங்களா? போகலல்ல. அப்போ இனிமேல் எப்படி போகிறா? திமுக ஆட்சியில் பங்கு ஒன்றும் கொடுக்கல. அப்படியே பதவியேற்பு விழாவுக்கு அவ்வளோ கூட்டணி கட்சி நிற்கிறாங்களா இல்லையா? இதுதான் விஜய்க்கு எனக்கு மோதல், நேரடி மோதல். ஆர்டி வர்சஸ் விஜய் தான். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் விஜய். ஆர்டி சொல்றேன், 24 சொன்னேன் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். எடப்பாடி என்கிட்ட உரசினாரு, இன்டாக்டா தான் இருந்தது. இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்றேன். நீங்க உரசுனீங்க, புலிகள்னு என்ன நக்கல் அடிச்சிங்க. உங்க நக்கல்லாம் நிற்காது. திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறது வரை அவங்க தொடருவாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாலின் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரா? ஒரு பதவியேற்பு விழாவுக்கு அத்தனை தலைவர்களையும் நிறுத்தி என் கூட தான் இருக்காங்க, எங்கள் தலைமையில் தான் இருக்காங்க, நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவோங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாப் இல்லையா? நீங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் ஒருத்தராவது வராங்களா? யார் வருவா உங்ககிட்ட? சீமான் டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்னு சொன்னீங்க. சீமான் உங்களை வளமும் போகாமல் இடமும் போகாமல் போனீங்கன்னா லாரியில் அடிபட்டு செத்து போவீங்கன்னு கடுமையான வார்த்தையில் பேசிட்டு போட்டுட்டு போயிட்டாரு. சீமான் ஈரோடு கிழக்கில் அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு உங்களை ஒரு ஆளாட்டு காட்டாமல் 16% ஓட்டை எடுத்திருக்கிறாரு. சீமான் ஏன் தலைமையில் விஜய் வந்து சேர்ந்தாச்சாருங்க, ஒரு 20-30 சீட்டு தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ 8% வாக்கெடுத்த சீமான் தன்னை விட ரொம்ப சின்ன ஃபோல்ஸு விஜய்ங்கிறதான் அவருக்கு கருத்தாட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. டிக்கெடித்த விஜய், துணை முதல்வர் சீமான். மோசடி நியூஸ் ஆயிட்டா? இந்த 15% மோசடி நியூஸ் தான். இதுங்க குஷ்பு ரிசைன் பண்ணதே விஜய் கட்சியில் சேரதுங்கிறதுக்கு மோசடி நியூஸ் தான். செஞ்சி ராமச்சந்திரன் வாராங்கிறது மோசடி நியூஸ் தான். மோசடி நியூஸ்லேயே காலம் தள்ளக்கூடியவங்க சினிமாவுக்கு அது பயன்படும். அரசியலில் மோசடின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. 5 முனை போட்டி நடந்ததுன்னா 4-5% ஓட்டு எடுப்பார். 5% ஓட்டு நல்ல ஒர்த்தான ஓட்டு தான். கமல்ஹாசனே 3.7 தான் எடுத்தார். நான் கமல்ஹாசனோட அவரை 1-2% உயர்த்தி தான் சொல்கிறேன், ஒன்றும் குறைச்சி நான் மதிப்பிடலை. யாருக்கு சாதகமாக வரும்னு பார்க்குறீங்க? விஜயோடைய வருகை யாருக்கு சாதகமாக மாறும்? விஜயோட வருகை யாருக்கு சாதகமானுச்சுல? விஜயோட வருகை வந்து அந்த 4-5, அதாவது அணி எப்படி அமைதுங்கிற பொறுத்து தான் இதே சொல்ல முடியும். மோடிக்கு ஆஃபரை சீமான் ஏற்றுக்கிட்டாருன்னா எல்லாமே டைனமிக்ஸ் மாறிடும். அப்போ விஜய்க்கு ரோலே இருக்காது. இப்போ மோடிக்கு ஆஃபரை சீமான் ஏற்றுக்காத வரதான் விஜய்க்கு ரோலு. மோடி ஆஃபரை என்னைக்கு சீமான் ஏற்றுக்கிட்டாரோ 18% கிறிஸ்டின் முஸ்லீமும் ஸ்டாலின் பக்கம் போயிடுவாங்க. இப்போ சீமான் கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்காக அறிக்கை விட்டுருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நடந்ததுன்னா விஜய்க்கு ரோலே இருக்காது. நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.